ஸோ இந்த ஸ்கூல் போன ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாம் சோஷியல் மீடியான்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. டிவிகேல வந்து சேர்ந்து கேமை தேடிக்கிட்டு டிஎம்கேலேயே போய் சேர்ந்துட்டாங்க. உடனே 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு வாரத்தில் போயிடுச்சு. அதை வந்து ஃபயர் விட்டு ஸ்டோரி போட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிவிக்கு அக்கான ஃபயர் விட்டுருக்காங்க. இப்போ வந்து உன் ஃபாலோவர்ஸ் எப்படி குறைச்ச மாதிரியான ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை எதுக்கு ஃபாலோ பண்ணணும், எதுக்கு ட்ரோல் பண்ணணும், எதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப அன்ஃபாலோ பண்ணணும், அந்த பொண்ணு மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு முதல்ல போய் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டிவிகே உடைய பெரிய பெரிய நிர்வாகிகளுக்கே இந்த பொண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற விஜய் ஃபேன்ஸ் இந்த பொண்ணோட மோஸ்ட் ஆஃப் த ஃபாலோவர்ஸ். உண்மையான நிர்வாகிகளுக்கே இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடையாது. நிர்வாகிகள் பேரே அவனுக்கும் தெரியாது. இந்த லட்சணத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டான்னு சொல்லிட்டு பின்னால் போய் இத்தனை பேர் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு அசால்ட்டாக யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்டையும் நல்லா படித்து பிளேயெல்லாம் பண்ணல, சும்மா அப்படி வந்திருக்கிறா, பிளான் சக்ஸஸ். ஸோ இனிமேல் வந்து கான்ஷியஸாக என்ன நடக்குது, உங்கள் கட்சியிலலாம் எந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்குது, யாரை சப்போர்ட் பண்ணணும் யாரை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கரேஜ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா